அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலின் 45வது அதிகாரமாக உள்ள பெரியாரை துணைகோடல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 446வது திருக்குறளை காணப்போகின்றோம். பெரியாரை துணைகோடல் என்பதற்கு அறிவில் சிறந்த மூத்தோர்களை நற்பாக்கிக் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 446வது திருக்குறளை காண்போம். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயற்கிடந்தது இல். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயற்கிடந்தது இல். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். தக்க அறிவுரைகள் கூறும் பெரியோரை துணையாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பவரை பகைவர் வெல்ல இயலாது. மீண்டும் பொருள். தக்க அறிவுரைகள் கூறும் பெரியோரை துணையாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பவரை பகைவர் எளிதில் வெல்ல முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.